23 வாசிப்போம். மார்க் சாப்டர் 11 verse 23. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போன வாரத்திலிருந்து நாம் இருதயத்தை எப்படி நிரப்பணும், இப்ப இருதயத்துல அது ஒரு பெரிய பொக்கிஷசாலையாக இருதயம் உங்களுடைய ப்ராடக்ட் பிளேஸா இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். விசுவாசம் எங்க இருக்கணும்? உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்ப இருதயத்தை நிரவினால் வாய் பேசுன்னு நாம் பார்த்திருக்கோம். இருதயத்துல நிரம்பினாதான் இருதயத்தின் நிறைவு அது வாயினால பேசும். அப்போ இருதயத்திலிருந்து நாம் எடுத்து காட்டுகிறோம் அப்படின்னு நான் 3 வாரம் பேசினோம். அப்ப நீங்க ஏதாவது வாழ்க்கையில நல்ல காரியங்கள், தீமையானவைகள், நன்மைகள், கெட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க என்ன பண்றீங்க? எடுத்து காட்டுறீங்க. அப்ப இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுறபடினால் அப்ப இருதயத்துல எப்படி போகுது? இருதயத்திற்கு போகிற வழிகள் என்ன? எத்தனை வழி? 3 வழி. ஒண்ணு வாய் வழியா இருதயத்துக்குள்ள போகும், இன்னொன்னு காதின் வழியா கேட்கிறது மூலமா இருதயத்துக்கு போகும், இன்னொன்று கண்ணின் வழியா பார்க்கிறது மூலமா இருதயத்துக்கு போகும். இது ஒரு எட்டர்னல் பிரின்சிபல்ஸ் or eternal laws. மாறவே மாறாது. நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்க இருதயத்துக்கு போகும். whatever speak it go to into your heart. இப்ப நான் பேசும்போது வேற யார் இருதயத்துக்கு போனா கவலையே கிடையாது. அதனால இதை நான் பேசலாம். நான் பேசினால் என்னுடைய இருதயத்துக்கு தான் அது விழும் இல்லைங்களா? அதனால்தான் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பேசணும். அடுத்து நீங்க எதை கேட்கிறீங்களோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை கேட்கிறீங்களோ அது உங்க இருதயத்துக்குள்ள போய்விடும். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எங்க போகும்? இருதயத்துல தான், ஹார்ட்ல போயிடும். ஆனா வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்கிறதுனா விசுவாசம். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, வசனத்தை கேட்டீங்கன்னா ஒரு விசுவாசம் வரும். பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதை விட்டுட்டு மற்ற எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவிசுவாசம் வரும், பயம் வரும், கவலை வரும். இதெல்லாம் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நீங்க எதை பார்க்கிறீங்களோ அது உங்க இருதயத்துக்குள்ள போகும். ஏன்னா இந்த 3 டோர்ஸ் ஓபன் பண்ணுகிறது உங்களுடைய ஹார்ட்டுக்கு போகுது. ஏன்னா ஹார்ட் தான் ப்ரொடக்டிவ் பிளேஸ். அங்கிருந்து என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். இன்னைக்கு நாம அந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை செய்வதே கிடையாது. அதுக்கு பதிலாக நெகட்டிவும், அவிசுவாசங்களும், பயங்களும், பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. வியாதிகளும், தரித்திரங்களும், பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அப்படி வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நெகட்டிவான காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், நெகட்டிவான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அதான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று வருதுன்னா அது சடனா வருது கிடையவே கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு கடவுள் அப்படி டிசைன் பண்ணல, ஏதோ சடனா ஒன்று நடக்கும் அப்படின்னு கிடையாது. எதுனாலும் அதற்கான ஒரு விதை அவன் இருதயத்துல போட்டிருக்கிறான். அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நல்ல காரியங்களா இருக்கலாம், கெட்ட காரியங்களா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து வந்த விதை விளைவு, இல்லைன்னா அறுவடை. ஏன்னா இருதயத்திலிருந்து தான் நீங்க எடுத்து காட்ட முடியும், வேற எங்க காட்ட முடியாது. அப்ப இருதயத்தை எடுத்து காட்டுறீங்கன்னா ஒண்ணு நீங்க பேசியிருக்கிறீங்க,
இன்னொன்னு கேட்டிருக்கீங்க, இன்னொன்னு பார்த்திருக்கீங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 3 வழியாக நீங்க செஞ்சதுனால இப்ப இருதயத்திலிருந்து ஒரு நல்ல இது இருதயம் ஒரு பொக்கிஷசாலை இல்லைங்களா? இயேசு சொல்றார், உங்க இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷசாலை, ட்ரெஷர் ஹவுஸ், உங்க ஹார்ட். அப்ப அங்கிருந்து தான் ப்ரொடக்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு என்னன்னா இந்த இருதயத்தை எப்படி நிரப்புவது, அதான் நீங்க பார்க்க போறோம். இருதயத்தை எப்படி நிரப்பணும்? எப்படி நிரப்பீங்கன்னா நீங்க பேசுகிறது, கேட்கிறது, பார்க்கிறது தான் நிரம்பும். வேற வழியே கிடையாது. எப்படி இருதயம் நிரம்பும்? எதெல்லாம் பேசுறீங்களோ, எதெல்லாம் கேட்கிறீங்களோ, எதெல்லாம் பார்க்கிறீங்களோ, இந்த 3 வழியாக இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கும். நிரம்ப 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 அப்ப அந்த நிரம்பினால்தான் அப்படி அப்போ மறுபடியும் உங்க வாய் மூலமா தான் அதை நீங்க வெளியே காட்டுறீங்க. இருதயத்தின் நிரம்பினால் வாய் பேசும். அப்ப வாய் பேசுதுன்னா அது சும்மா பேசாது, உள்ள நிரம்பி இருக்கிறது, உள்ள நிரம்பி இருக்கிறது. அதனால தான் ஒருத்தரோட பேசும்போது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் உள்ள என்ன இருக்குது. பேசுறாங்கல்ல, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம், அதை வச்சு சொல்ல முடியும். அப்ப இருதயத்தை நிரப்பணும். இங்க இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். ஆண்டவர் மரத்தை சபித்து அங்கிருந்து ஒரு விசுவாச ஒரு போதனை போதித்து இப்போ மரத்தை பார்த்து பேசின தேவன் இப்ப சடனா எதை பார்த்து பேச சொல்றாருன்னா இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து. நீங்க எதை பார்த்து? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சொல்லுங்க, நீ பெயர்ந்து சமுத்திரத்துல கல்லோடு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அப்போ சொல்லிக் கொண்டே இருக்கும் போது மார்க் 11:23 மார்க் 11:23 பேசும்போது அது எங்க போய் விடுகிறது? உங்களுடைய இருதயத்தில். அப்ப இருதயத்துல சந்தேகம், இருதயத்தை எதனால நிரப்புறோம்? சந்தேகத்தினால் நிரப்புறோம், விசுவாசத்தினால நிரப்புறது இல்லை. அதிகமா நம் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவது கிடையாது. எப்படி இருதயத்தை நிரப்புறோம்னா அவிசுவாசத்தினால, நெகட்டிவ் காரியங்களால, வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நெகட்டிவால நம் இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறோம். அப்போ அவிசுவாசம் இருதயத்துல நிரப்ப முடியுமா? கண்டிப்பா நிரப்பும், கண்டிப்பா நிரப்பும். ஏன்னா அவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி, அவிசுவாசமான காரியங்களை கேட்டு கேட்டு, அவிசுவாசமான காரியங்களை பார்த்து பார்த்து செய்யும் போது அது உங்க இருதயத்தை நிரப்புகிறது. அதுதான் சந்தேகப்படாமல், உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்படின்னா இருதயத்துல என்ன உண்டாகும்? சந்தேகம் உண்டாகும், பயம் உண்டாகும், இருதயத்துல கவலைகள் உண்டாகும். கவலை எப்படி வருது பாருங்க, இயேசு சொல்றாரு. அநேகருக்கு கவலை எப்படி வருது? கவலை எப்படி வருது பாருங்க, கவலை எப்படி வருது இங்க சொல்றாரு. மேத்யூ 6 சாப்டர் கவலை எப்படி வருது அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஒரு மனுஷன் கவலை எப்படி பண்றான், எப்படி வருது அப்படின்னா இயேசு என்ன சொல்றாருன்னா 6:31, read it in English. Matthew 6:31 தமிழ்ல சொல்லுது, ஆகியால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அது எப்படி இங்கிலீஷ்ல வருது பாருங்க, அந்த இங்கிலீஷ்ல அந்த வெர்சஸ் 31. Therefore do not be anxious, saying what shall do not be anxious by saying. அப்போ by saying கவலை எப்படி வருதுன்னா நீங்க சொல்லுவதால் தான் கவலை வருது. ஒரே கவலையா இருக்குது, ஒரே பிரச்சனை இருக்குது, ஒரே துக்கமா இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அப்போ நீங்க கவலை எப்படிதான் உருவாக்குறீங்க? கவலை எப்படிதான் உங்களுக்குள்ள வருது? பை சேயிங். கவலை எப்படி வருதுமா? பை சேயிங். அப்போ கவலையே சொல்லிதான் வர வைக்கிறோம். அதே ரூட்டு தான் எல்லாம். வியாதி எப்படி வர வைக்கிறீங்க? சொல்லிதான் வர வைக்கிறீங்க. பிரச்சனை எப்படி வர
சொல்லிதான் வர வைக்கிறோம். காரியங்கள் எப்படி நடக்குதுன்னா சொல்லுவது தான் நடக்குது. அப்போ நீங்க அவிசுவாசமாய் பேச 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 உங்க இருதயம் நிரம்பி இருக்கும். எதனால? அவிசுவாசத்தினால தான். அதுதான் விசுவாசிப்பது ஒரு முறை, பேசுவது 3 முறை. அப்போ பேசுவது விசுவாசத்தை விட சக்தி வாய்ந்தது. நீங்க விசுவாசிக்கிறீங்க, அது ஒன் டைம். ஆனா அதை விட நீங்க பேசுவது தான் பவர்ஃபுல். ஏன்னா பேசுவது 3 பார்ட், 3 முறை. இந்த வசனத்துல 3 முறை வருது. சொன்னான் சொன்னான் சொன்னபடி ஆகும். அப்போ விசுவாசம் என்பது இருதயத்துல ஒரு முறை விசுவாசித்தால் இருதயத்துல 3 முறை சொல்லுவது ரொம்ப முக்கியம். நீங்க பேசுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வார்த்தை இருதயத்தை நிரப்புகிறது. கவலை உடைய இருதயத்தை நிரப்புகிறது. பிரச்சனை உங்க வார்த்தை இருதயத்தை நிரப்புகிறது. பாவம் இருதயத்தை நிரப்புகிறது. தரித்திரங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. சந்தேகங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. அப்ப விசுவாசமும் இருதயத்தை நிரப்பும், அவிசுவாசமும் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். இப்ப எதை நிரப்ப போறீங்க? உங்களுடைய இருதயத்தை. அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏன்னா இப்ப நீங்க எதெல்லாம் உங்க வார்த்தையின் மூலமா நீங்க கேட்கிற காதின் வழியாக, பார்க்கிற கண்ணின் வழியாக, இந்த 3 வழியா உங்க இருதயத்தை எதில நிரப்புறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நிரப்புதல்ல தான் உங்களுடைய அடுத்த ரிசல்ட், அடுத்த உங்களுடைய அறுவடை, அதனுடைய வெற்றி அதில தான் இருக்கிறது. வெற்றி வேற எங்க கிடையாது. வெற்றி அவன் எதை பேசுறானோ, எதை கேட்டானோ, எதை பார்த்தானோ அது இருதயத்துக்குள்ள போகிறது. ஆனால் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்ப இருதயத்துல சந்தேகம் இருக்கிறது, இருதயத்துல வியாதி, இருதயத்துல பிரச்சனை, இருதயத்துல போராட்டம், இதெல்லாம் இருக்கும் போது, அதெல்லாம் உள்ள வரும்போது அதுல நிரப்பினீங்கன்னா வாழ்க்கையும் அதுதான் வரும். இருதயத்தை அதுல நிரப்ப நிரப்ப சந்தேகங்களோ, கவலைகளோ, துக்கங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, குறைகளோ, வியாதிகளோ, அதன் விளைவுடைய விளைச்சல், அறுவடை வந்தே ஆகும். நாம எதை பேசுறோம்? எதை சும்மா பேசுறோம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அது தேவனுடைய கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம், ஒரு லா, ஒரு பிரின்சிபல்ஸ். ஏன்னா அவன் தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. So God is spirit means how is working, how is functioning, speaking. God is spirit. So he is a speaking God. அதான் அவருக்கு பெரிய ஹையர் அவருக்கு சொல்லப்படுகிற காரியங்கள். God means spirit. So God is spirit means he is a speaking. Man also spirit. So he is a speaking. கடவுள் படைக்கப்பட்ட சிருஷ்டில மனிதன் தான் பேசக்கூடியவன். வேற எதுவும் பேசக்கூடியது இல்லை. எந்த அனிமல் எதுவுமே பேசக்கூடியது கிடையாது. ஏன் மனிதனை மட்டும் பேசக்கூடியனா மாற்றினார்னா God's image, God's likeness கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். மனுஷன் கூட தான் ஆவி, நீங்க கூட தான் ஆவி. ஆவின்னு சொன்னா ஸ்பிரிட்னா there is no male female, it's a God spirit. God எந்த ஸ்பிரிட் இருக்குதோ அதே ஸ்பிரிட் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குதோ அதே ஸ்பிரிட் தான் கடவுள் இருக்குது. அப்போ ஸ்பிரிட் God speaking, spirit man also speaking. அதனால தான் உங்க பேசுகிறது சக்தி வாய்ந்தது, பேசுகிறது சக்தி வாய்ந்தது. அப்போ நீங்க பேச பேச உங்க இருதயத்தை நிரப்புகிறது. அவிசுவாசமாய் பேசினா நீங்க இருதயத்தை எதனால நிரப்புறீங்க? அவிசுவாசத்தால் நிரப்புறீங்க. பாருங்க, நீதிமொழிகள் வசனம் இருக்கிறது. Proverbs வசனம் வாசித்தீங்கன்னு தெரியல. பாருங்க வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 18 chapter 18 Proverbs 18:21 Proverbs 18:21 மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் Proverbs 18:21 மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில். ஏன் மரணத்தை நாங்கள் பேசிக்கொண்டு நீங்கள் மரணத்தில் பேசினா அது அதிகாரம், நாவின் அதிகாரம். அது எங்க போவோம்? இருதயத்துக்குள்ள போயிடும்.
ஜீவனை பேசினா, இப்ப ஜீவன் நாவின் அதிகாரத்தினால ஜீவன் பேசும்போது அது எங்க போயிடுது? இருதயத்துக்குள்ள போயிடுது. அதனால்தான் இப்ப நீங்க பேசும்போது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், அவிசுவாசமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், பயமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், ஜீவனமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க பேசும்போது இது ஒரு இருதயத்தை நல்லா நிரப்புகிறது. அப்ப இருதயத்தை நிரப்புகிறதை நீங்க நிரம்ப அப்ப இருதயத்திலிருந்து அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா நீங்க எதுல பிரியமா இருக்கிறீங்க? நீங்க பேசும்போது அதுல எதை நீங்க பிரியப்படுகிறீர்களோ அதன் கனி அவர்கள் புசிப்பார்கள். பாருங்க, அதுல புசிக்கிறதுனா நீங்க எதை பேசுனீங்களோ அதான் புசிக்க முடியும். இப்ப நீங்க எதை பேசிட்டு இன்னொன்னு வாழ்க்கை வாழ முடியாது. அதனால்தான் இயேசு அந்த மலையை பார்த்து சொல்றாரு, இப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு நேராய் நாம் பேசக்கூடியவர்களாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் பாருங்க, மார்க் 11 வாங்க. எவனாய் இந்த மலையை பார்த்து, மார்க் 11:23, நீ பெயர்ந்த சமுத்திரத்தை தழுவு போயிட்டு சொன்னான் சொன்னபடி நடக்கும். ஏன் நடக்கும்? கடவுள் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கான். காட் டிசைன் அப்படிதான். அவன் சொன்னபடி நடக்கும். நீங்க சொன்னபடி நடக்கும் இல்லைங்களா? சொன்னபடி ஆகும். ஏன்? நீங்க பேசும்போது அந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தைகளை நிரப்பினா இறுதி நிரம்பும். விசுவாச வார்த்தைகளை பேசினாலும் இறுதியம் நிரம்பும். அப்ப நீங்க உங்க இருதயத்தை எதுல நிரப்புறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருதயத்தின் நிறைவினால்தான் உங்க வாழ்க்கையில் அது வெளிப்படும். உங்க வாழ்க்கை ஒன்று வருதுன்னா சடனா வருது கிடையாது. அது ஏற்கனவே விதையா உங்க இருதயத்துல போட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்துல போட்டபடினா இப்போ விளைந்து நிற்கிறது. அப்ப சந்தேகம் எங்க இருக்கக்கூடாது? இருதயத்தில் இருக்கக்கூடாது. சந்தேகம் அதாவது அவிசுவாசம், அன்பிலீவ் பவர்ஃபுல். அவிசுவாசம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அது விசுவாசத்துக்கு எந்த வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அவிசுவாசத்துக்கு இருக்கிறது. ஃபெய்த்துக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது? ஃபெய்த்துக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ சேம் பவர் உங்களுடைய அவிசுவாசத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ரெண்டுக்கும் ஒரே பவர் தான். ஃபெய்த்துக்கு சேம் பவர், அன்பிலீவுக்கு கூட சேம் பவர். அப்ப அன்பினால் இருதயத்தை நிரப்புறீங்களா இல்ல விசுவாசத்தினால் நிரப்புறீங்களா? பரிசுத்தர் வாழ்க்கையில கானான் தேசத்தை பிராமிஸ் பண்ணார். பண்ணிட்டு அவங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆட்களை அனுப்புறார். ஆட்களை அனுப்பி போய் அந்த தேசத்தை சுற்றி வரும்படி சென்று அனுப்புறார். நம்பர்ஸ் என்ன ஆகுமோ 13 சாப்டர் நீங்க அதை பார்க்க போற கொஞ்சம். என்ன ஆகுமோ நம்பர்ஸ், ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகல், நம்பர்ஸ், 4th book. ஜெனிசிஸ் ஸ்டார்டிங்ல நம்பர்ஸ் 13:25 என்ன ஆகும் 13:25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எத்தனை நாள் போய் பார்த்தாங்க? 40 days. நம்பர்ஸ் என்னாகும் 13:25. அப்போ 40 நாள் அந்த கானான் தேசம் பிராமிஸ் லேண்ட் போய் ஆண்டவர் சொல்லிட்டார், கானான் தேசம் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வரும்படி அனுப்பினார். 12 பேர் போறாங்க. போய் பார்த்துட்டு 40 டேஸ். எத்தனை நாள் பார்த்தாங்க? 40 டேஸ் பார்த்துட்டு வராங்க. பாருங்க 27. அவர்கள் மோசே verse 27 நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்தை நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி.
அந்த கனியை பார்த்து கொண்டு வராங்க. ஆனால் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணான பானவைகள், மிகவும் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். அங்க ஏனோக்கின் குமாரர்களை கண்டோம். அமலேக்கர் தென்புறம் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எத்தியோப்பியரும் எபிரேயரும் எமோரியரும் மலைநாட்டு குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடலில் யோர்தான் நதியிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்கள் அமர்த்தி, நாங்கள் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிப்போம். இப்போ 12 பேர்ல 10 பேர் ஒன்று பேசுறாங்க, 2 பேர் ஒன்று பேசுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பாலம் தேன நல்லமா விசாலமான நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 10 பேருடைய ரிப்போர்ட் அவங்க இவங்க இருக்கிறாங்க, அந்த ஜனம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. காலேப்பு சொல்றாரு, நாம் உடனே போய் அதை சுதந்திரிக்கலாம். அவர்களோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மளால கூடாது. லாங்குவேஜ், அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்களா இருக்கிறார்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதனால கண்டோம், ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்க ராட்சதர்கள் பிறவினர் ஏனோக்கின் குமார் ராட்சதர்களும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு பார்க்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவ்வளவு பெரிய பலவான்கள், அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கள மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. சொல்லிட்டு பார்க்கிறாங்க, பாருங்க, இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள் தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 பேர்